நேத்துல இருந்து போக்குவரத்து துறை அமைச்சரோட வீடியோ தாங்க மொத்தமா ட்ரெண்டிங்ல இருக்கு. ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. என்னங்க அவர் கேட்டாங்க, நீ சாப்பிட்ட கண்ணு, நான் என்ன சாப்பிடல கண்ணு, உங்களால முடிஞ்சா அந்த முழு வீடியோவும் கொடுங்க. அதை விட்டுட்டு சின்ன பிட் எடுத்து வச்சு அவர் மேல அலிகேஷன் வச்சுட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது அப்படின்னா, பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, அதுங்காட்டியும் அவர்கிட்ட ஆர்குமெண்ட் மேல ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டே இருக்காரு ஒருத்தர். அதனாலதான் அவர் சொன்னாரு, தம்பி பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீ சாப்பிட்ட கண்ணு, நான் என்ன சாப்பிடல, நான் பசியோட இருக்குன்றத அவரு அவ்வளவு பொறுமையா சொல்றாரு. இது கூட அந்த தற்கொலை மீடியா இருக்குல்ல, அதுக்கு அறிவு கூட இல்லாம அதை எடுத்து போட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம படிச்சவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்ரிசர்வ் க்ரௌட் இருக்கு, ரிசர்வ் கூட ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துருச்சுங்க. இப்போ நான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகும். அதுக்கு என்ன ஒரே ஒரு ஆக்ஷன் எடுக்க போறேன் அப்படின்னா, ரிசர்வ் பண்ணாங்களா அவங்களோட பஸ் எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இமீடியட்டா ரெடி பண்றேன். இமீடியட்டான ஆக்ஷன் எடுத்திருக்காருல்ல, இதுதானே ஒரு அமைச்சர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? போன ஆட்சியில் அமைச்சர் இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? போன ஆட்சியில் பண்ண தப்புக்கு இந்த அமைச்சர் சாரி கேட்கிறாரு. இதுவே பெரிய விஷயம் ரைட்டா. நம்மள கொடுத்து வச்சிருக்க இந்த மாதிரி ஒரு அமைச்சர் கிடைக்கிறது, எல்லா அமைச்சர் ஃபீல்டில் இருக்காங்க. இதுவே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதை விட்டுட்டு இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லைன்னு சும்மா குறை சொல்றதுக்கு மட்டும் வந்து படிச்சவங்க நம்ம எல்லாருமே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க எல்லாமே செய்வாங்க. 20 நாள் எப்படி வந்து வந்துட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? பஸ் இல்ல அவங்க மேல அலிகேஷன் வைக்கிறீங்களா? 20 நாள் அவங்க என்ன பண்ணிருக்க முடியும்? என்னப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.